அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாம் செய்திக்கு கடந்து விடுவோம். சோத்திரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகலவித விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தை கேட்டவளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சோத்திரன். ஆண்டவருடைய பிள்ளையே சோத்திரன். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய பந்திக்கு நீ வந்திருக்கிற சோத்திரன். உன்னுடைய சோத்திரன் இது உனக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். முதலாவது ஒரு 1 ஆக்ட் பிள்ளை காலேஜில் நான் பிடி படிக்கும்போது காட்டினாங்க. ஒரு 1 ஆக்ட் பிள்ளை என்ன எனக்கு இந்த ட்ராமா இதுகளும் பார்க்க மாட்டேன். பார்த்தீங்களா, இது காலேஜில் என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சோத்திரன். ஒருத்தனை தூக்கிட்டு வராங்க, ஒருவனை தூக்கிட்டு வராங்க. அவனை வயல் இப்படி பெருசாக ஊதி இருக்கு. உடனே சோத்திரன் தூக்கிட்டு வந்த உடனே நர்சஸ் எல்லாம் வந்தாச்சு, டாக்டர் வந்தாச்சு. உடனே செக் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, பெரிய ஒரு ஆப்ரேஷன். அப்படியே கீறி ஆப்ரேஷன் எடுக்கிற சமயத்தில் என்ன பார்த்தாங்க, என்னென்னா ஒரு மணி பர்ஸ் எடுத்ததை பார்த்தேன். சோத்திரன். பிறகு இவ்வளோ நீளத்துக்குள்ள ஒரு பெரிய கத்தி எடுத்ததை பார்த்தேன். சோத்திரன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு ஐட்டங்களையும் எடுக்கிறாங்க. சோத்திரன். ஓஹோ, இதெல்லாம் உள்ளே இருந்ததா? இதெல்லாம் இவனை கொண்டு போட பார்த்து பிறகு கடைசியில் அவங்க எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணி தச்சு கட்டி விட்டாங்க. சோத்திரன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு முதல் கர்த்தருடைய ராப்போஜன பந்திக்கு வந்திருக்கிற உனக்கு வயிறை கீறி இருதயத்தை கீறி பார்த்தா அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியுமா? ஒரு திராசு இருக்கிறதாக ஆண்டவர் காட்டினார். நேற்று ராத்திரி ஒரு 2:15 மணிக்கு போல் சோத்திரன். அல்லேலூயா. நான் பார்த்தேன், திராசு இருக்குதான். சோத்திரன். நீ திராசில் நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்று. திராசை வச்சுட்டா நடக்க, நீ எல்லாரும் இட போட்டுட்டா நடக்க. சோத்திரன். இட போட்டுட்டா ஏன் நடக்கிற? அவனுக்கு முகம் எப்படி, இவனுக்கு முகம் இப்படி இருக்கான், அவனுக்கு முகம் இப்படி இருக்கா, இவனுக்கு முகம் இப்படி இருக்கான், அவன் எப்படி இவன் இப்படி என்ன ஒவ்வொரு வெயிட்டு போட்டுட்டு நடக்குதியா? நீ திராசு கொண்டா நடக்கு. நீ விசுவாசியா? உன்னிட்ட பரிசுத்தாவியாக இருக்கு கேட்குறேன். கொரிந்து சபையில் இருந்த விசுவாசிகள் சரியில்லை, அவர்களிடத்தில் அன்பு இல்லை. ஆகையினால இந்த ஒரு பெரிய அதிகாரம், ஒரு பெரிய பிரசங்கத்தை எழுதி வைக்கிறாரு. சோத்திரன். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் கையடித்தாலும் காலடித்தாலும் சோத்திரன் எனக்கு அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை.
சோத்திரன். அல்லேலூயா. சோத்திரன். நீ திராசு கொண்டு நிறுத்திட்டு நடக்குதியா? உனக்கு பரலோகத்தில் அந்த லைசன்ஸாக தந்து விட்டுருக்கு, உனக்கு அந்த டியூட்டியாக தந்து விட்டுருக்கு. சோத்திரன். திராசு கொண்டு நிறுத்திட்டு நடக்குதியா? அல்லேலூயா. சோத்திரன். என்ன சொல்லியிருக்கு? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஒன்றை நீ சோதித்தறியாதபடிக்கு நீ திராசு கொண்டா நடக்க. அல்லேலூயா. சோத்திரன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோத்திரன். அல்லேலூயா. தேவனிடத்தில் பார்த்தேன் என்ன கொண்டு வரார் என்று. சோத்திரன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனை அவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோத்திரன். ஏசப்பா உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தேன், கேட்டேன். ஏசப்பா சொன்னார், என்னிடத்தில் மன்னிப்பு தான் இருக்குதுன்னு. என்னது இருக்கா? மன்னிப்பு இருக்கு. சோத்திரன். சிலுவையிலே அவர் சொன்னார், மன்னிப்பு வாங்கிக்கிடுங்கன்னு. மன்னிப்பு இருக்குது, அதை வாங்கிக்கிடுங்க. சோத்திரன். உங்ககிட்ட என்ன இருக்குது? திராசு இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு குறைய நிறுத்து பார்த்துட்டு இருக்குது. சோத்திரன். உன்னை நிறுத்து பார்த்தியா? உன் குடும்பத்தை நிறுத்து பார்த்தியா? உன் பிள்ளைகளை நிறுத்து பார்த்தியா? அடுத்த பிள்ளைகளெல்லாம் நிறுத்து பார்த்தாச்சு. உன் பிள்ளைய நிறுத்து பார்த்தியா? அடுத்தவன் குடும்பத்தை எல்லாம் நிறுத்து பார்த்தாச்சு. உன் குடும்பத்தை நிறுத்து பார்த்தியா? இப்போ ராபோஜனத்துக்காக வந்திருக்குது இல்லையா? ராபோஜனத்துக்கு வந்திருக்கணும்னா இயேசுவிடத்தில் இருந்தது ஒன்றுட்ட இருக்கணும். என்னது? மன்னிப்பு. வரல இல்லையா? திருத்தம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சோத்திரன். அல்லேலூயா. உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ. சோத்திரன். ஆவியின் கனி. ஆவியின் கனி அன்பு. சோத்திரன். தெரியுதா? உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா? அதுக்கு கனி உன்னிட்ட என்ன இருக்குது? திராசா இருக்குது. அன்பா இருக்கா? திராசு இருக்கா? ஆவியின் கனி என்னதையா? அன்பு. சோத்திரன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரன். நீ மனுஷர் வாசையோ தூதர் வாசையோ எந்த வாசையோ பேசு, அதெல்லாம் வேஸ்ட்னு வெளியிட்டார் இல்லையா? வீணுன்னு. உன் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் நத்திங். சோத்திரன். நீ இந்த ராபோஜனத்தில் பங்கெடுக்கணுமன்னா உன்னை நீ ஆராய்ந்து உன்னை நீ கிளியர் பண்ணிட்டு தான் பந்தியில் எடுக்கணும். இல்லாட்டா அது சரிப்படாது. சோத்திரன். அல்லேலூயா. உன் இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தராகும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா. சோத்திரன். அல்லேலூயா. சோத்திரன். நல்ல ஒரு கத்தியை கொண்டு நான் நடந்தேன்னா போலீஸ் கண்டாலே என்னை அரெஸ்ட் பண்ணி போகணும், விடாது, பிடிச்சிக்கிட்டோம். சோத்திரன். உன்னிட்ட பழி வாங்குகிற இருதயமாக்கம் இருக்குது, கத்தியாக்கம் இருக்குது, கடாரியாக்கம் இருக்குது. சோத்திரன். அல்லேலூயா. முடியாது. சோத்திரன். நீ 1 கொரிந்தியர் 13 வரணும். கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கணும்னா நீ 1 கொரிந்தியர் 13 வரணும். சோத்திரன். நீ அந்நிய பாஷை பேசு, தீர்க்க தரிசனம் பேசு, என்னதையும் பேசு, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு எழுதிட்டார். சோத்திரன். உன்கிட்ட சகோதர அன்பு இருக்கு இல்லையா? உன்கிட்ட இருக்குது சகோதர அன்பா? உன்கிட்ட இருக்க சகோதர அன்பான்னு கேட்குறேன். சோத்திரன். உன்கிட்ட இருக்கிற சகோதர அன்பு இல்லையா? சோத்திரன். இல்லையா? திருத்தம்.
சோதரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று இந்த வசனத்துக்கு முன்பாக நிறுத்தி விட்டுட்டு ஸ்கேன் பண்ணி பாரு. இந்த 1 கொரிந்தியர் 13 இந்த அதிகாரத்துக்கு முன்னால் ஒன்றை விட்டுட்டு ஸ்கேன் பண்ணி பாரு. சோத்திரம், ஹல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு ராப்போஜனத்தோடு முடிச்சுட்டு போயிடாத. சோத்திரன், நீ இந்த 1 கொரிந்தியர் 11:13 படி நீ இந்த வருஷம் முழுவதிலும் உன்னை மாற்றிட்டே இருக்கணும். சோத்திரன், இந்த வருஷம் முழுவதிலும் உன்னை மாற்றிட்டே இருக்கணும். சோத்திரன், ஹல்லேலூயா, சோத்திரன், ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கு? சோத்திரன், கசப்பு இருக்கா அன்பு இருக்கான்னு பாரு. உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் கசப்பு இருக்கா அன்பு இருக்கான்னு பாரு. சோத்திரன், அல்லேலூயா, சோத்திரன். நம்ம எல்லாரும் பந்திக்கு முன்பாக ஆல் ரைட்டுன்னு இல்லையா வந்தியா? இப்போ கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறார், ஆல் ரைட்டுன்னு இல்லையா கை வீசிட்டு வந்தியா? இப்போ உங்களை ஆராய்ந்து பாருங்க. அதானே சொன்னார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தில் பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சோத்திரம், சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். மற்றவர்களை நிறுத்து குறைய சொல்லிய அந்த குறைக்காக நீ அழுதியா? சோத்திரம். ஆண்டவரே, இவன் குடிக்கிறானே, அவன் குடிக்கிறான்னு குறை சொல்ல நான் கண்டேன்னு சொல்லுகிற, நீ அழுதியா? சோத்திரம். ஏன் விசுவாசி மதுபானம் குடிக்கக்கூடாது, விசுவாசி பாக்கு போடக்கூடாது. சோத்திரம். அது இன்னைக்கோட நிறுத்திக்கிடணும். ஆண்டவருக்கு கைக்கு அருமே நீ காண பார்க்கப்படாது. ஆண்டவருக்கு கை வரப்படாது உனக்கு நேராக. அதுக்கு முன்னே நீ நிறுத்திக்கிடணும். சோத்திரம். எனக்கு 2, 3, 4 பேர் என் மனசில் இருக்கு. சோத்திரம். இது நிறுத்திக்கிட்டா நல்லது, இல்லாட்டா சோத்திரம் கர்த்தருடைய கரம் பயங்கரமாக இருக்கும். சோத்திரம். நீ விசுவாசி, நீ ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளை. நீ குடிக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆமாம், இப்போ உள்ள காலம் அப்படி தானே. இந்த மனமே தெரியாத ஐட்டங்களை போட்டுட்டா யாருக்கும் தெரியாது. சோத்திரம். யாருக்குமே தெரியாதப்பா, இயேசுவுக்கும் தெரியாதுன்னா. தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். சோத்திரம். ஹல்லேலூயா, சோத்திரம். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்க நீ. சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். ஹல்லேலூயா. எங்கே இருந்து நீ வாங்குற? சோத்திரம். எப்படி அது வீட்டுக்கு கொண்டு வருகிற? நீ எங்கே இருந்து குடிக்கிற? யாருக்கும் தெரியாது. புரியுதா? சோத்திரம். அல்லேலூயா. உண்மைதான், யாருக்குமே தெரியாது. இவருக்கு எப்படி தெரியும்னு ஒன்று இங்கே நினைக்கலாம். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் குறை சொல்லுகிறவன் இல்லை, நான் குடிக்கிறவனை பார்த்து அழுகிறவன். அதனால் எனக்கு தான் முதல்ல அறிவிப்பு வரும். சோத்திரம். ஆமாம், எனக்கு நோகம்னா உனக்காக கடைசி சொல்லி ரத்தத்தை விட்ட கர்த்தருக்கு இப்படி நோகம்னு பாரு. நீ குடிக்க பழகியிருக்க இல்லையா? சோத்திரம். குடிக்க போகிற இல்லையா? அது இன்னோட நிறுத்திடு. சோத்திரம். அது இன்னோட நிறுத்திட்டா நல்லது. சோத்திரம்.
ஒரு அல்லேலியா சொல்லுவோம். சோத்திரம். உன்னை இன்றைக்கு நீ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டுட்டா நல்லது. அல்லேலூயா. சோத்திரம். நான் மற்றவர்களுக்காக சிலுவையிலே நின்று கொண்டு வேண்டினார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. அவர் வேண்டிக் கொண்டார், கதறினார். நாம் அப்படி கதறணும். சோத்திரம். அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம மாற்றிக்கொள்ளணும். நமக்கு அந்த எண்ணம், ஆசை இருக்கணும். நான் மாறணும், இந்த நிலைமையிலிருந்து மாறணும். என் கூட பிடி பைபிள் காலேஜில் பெங்களூரில் படித்தவொன்னே தேசம் எல்லாருமே தண்ணி போடுவாங்க. நிறைய பேர் போடுவாங்க. காலையில் பார்த்தா சொன்னேன்னா பாட்டில் வெளியே கிடக்கும். சோத்திரன். நான் அவங்களெல்லாம் முதல்ல ஏசினேன். சோத்திரன். நல்லா ஏசுவேன். பிறகு ஆண்டவர் சொல்லி தந்தார், நீ எத்தனாவது தலைமுறை கிறிஸ்தவன்னு. சோத்திரன். சோத்திரன். அல்லேலூயா. ஆவேலு, அந்திரேயா, யோசேப்பு. சோத்திரன். அதுக்கு பிறகு தான் கிறிஸ்தாசு. அடுத்தது இந்த தலைமுறை வந்திருக்கு. அப்போ எத்தனாவது தலைமுறைன்னு பாரு. அவன் தகப்பன் இன்னும் பூநூல் கலத்தாத்தவன். அவன் தகப்பன் என்ன ரட்சிக்கப்படாதவன். சோத்திரன். நீ அவனுக்காக அழணுமா, ஜெபிக்கணுமா, நீ என்ன செய்யணும்னு. சோத்திரன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி தெளிஞ்சு. சோத்திரன். நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஜெபம் பண்ண அவனுக்கிட்ட ஒன்றுமே நான் அவனுக்காக ஜெபிக்கிறதா சொல்லதே இல்லை. நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு அவனை தன்னாகல என்கிட்ட வருவான். சோத்திரன். இதன்கிட்ட ஒரு நாள் அப்படி வந்து என்ன பிரதர்ன்னு கேட்டால் சொல்லுவேன், பிரதர் நான் இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன்னு. சோத்திரன். கடைசியில் பார்த்தா அவனு எல்லாரும் என்னை விட மேலே போயிட்டான்னு, என்னை விட கிருபையில் மேலே வந்துட்டான்னு. ஒரு அல்லேலியா சொல்லுவோம். சோத்திரன். நம்ம திராசு கொண்டு நறுக்கும் இல்லையா, இதாக்க அம்பு. உன்னிட்ட அன்பு இருக்கு இல்லையா, உன்னிட்ட பரிசுத்த ஆவி இருக்கு இல்லையா. சோத்திரன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரன். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதுனுங்க. சோத்திரன். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே மதுபானம் குடிக்கக்கூடாது, பாக்கு போடக்கூடாது. சோத்திரம். ஆகாத பாவங்கள் இருக்கக்கூடாது. சோத்திரம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து சரியாகித்தான் அந்த தீர்மானத்தோடு தான் பந்தியில் பங்கெடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். எப்படியும் வந்து பந்தியில் பங்கெடுத்த ஆளை விடாது, புரிஞ்சுக்கிடணும். சோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு நீ ஒரு இந்த புதிய வருஷத்தில் முதல் ராப்போஜனத்தில் நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து நீ ஜெபித்து நீ கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கணும். அல்லேலூயா. 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 சோத்திரம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளையே சோத்திரம். அல்லேலூயா. நாம் எப்படி நம்மிடத்தில் இருக்கணும்? அன்பு. அதுதான் பரிசுத்த ஆவி இருந்தால் அன்பு இருக்கும். நம்மளை அபிஷேகத்தின் கன்னியாக்க அன்பு, ஆவியின் கன்னி அன்பு. சோத்திரம். அல்லையா. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அதெல்லாம் இருக்கிறதா உன்னிட்ட. சோத்திரம். இந்த 13ஆம் அதிகாரம் சும்மா கடகடான்னு வாசிக்கணும். ஒவ்வொரு வசனமாக நீ இருந்து வாசிக்கணும். வாசித்து ஜெப வேளையில் கையில் எடுத்து வச்சுட்டு வாசி. சோத்திரம். ஆண்டவரே இந்த அன்பு என்னிடத்தில் இல்லையே என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடு. எனக்கு அந்த கிருபையை தாரு என்று கேளு. சோத்திரம். அந்த அன்பில் தான் மன்னிப்பு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சாங்கக்கூடியது, சகிக்கக்கூடியது. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சோத்திரம். ஆகவே சோத்திரம். நம்ம பாட்டு கேட்டோம், இயேசுவின் மகா அன்பிது. சோத்திரம். அவருடைய அன்பு ஆழ நீளம் உயரம் அறியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே இந்த பந்திக்கு முன்பாக இருக்கிறதான நாம் சோத்திரம். முதலாவது நம்மிடத்தில் இருக்கிற
திராசை வெளியே போடணும். திராசை வெளியே போடணும். அப்பா, இனி இந்த திராசு வச்சு நான் ஒரு ஆளை நறுக்க மாட்டேன். இந்த திராசை வச்சு என்னையே மாத்திர நான் நறுப்பேன், வேற ஒரு வரை நான் நறுக்க மாட்டேன்னு ஒரு புதிய பிரதிஷ்ட தீர்மானம் இருக்கணும். சோத்திரம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். பிரசங்கி ஆகிய நான் ஆனாலும் சரிதான், விசுவாசிகளாகிய நீங்கள் ஆனாலும் சரிதான். சோத்திரம். அடுத்தவர்களுக்கு இழிவாக பேசி உனக்கு என்ன கிடைக்க போகுது? அடுத்தவர்களை குறை சொல்லி நீ எங்கன்னா அது கிருபை பெருகுமா கிருபை குறையுமான்னு கேட்குறேன். அடுத்தவர்களை குறை சொல்லி உனக்கு கிருபை பெருகுமா கிருபை குறையுமா? சோத்திரம். நான் இங்கே பட்டகுழியன்னு ஒரு விடக்கு அங்கே இருந்து வெயிலில் தண்ணி கோரிட்டு வந்தேன். குடத்தில் விட்டு மூடி வச்சுட்டு, பானையில் விட்டு மூடி வச்சுட்டு 2வது குடம் தண்ணி போனேன். வந்து குடத்தில் இந்த பானையை திறக்கிறேன் வெறும் பானையாக இருந்து. நான் சத்தம் போட்டேன், அம்மா அம்மா இந்த பானையில் இருந்த தண்ணி எங்க, யார் எடுத்தா என்று. யாரும் எடுக்கலடா, யாரும் எடுக்கலை சொன்னாங்க. பிறகு நான் குடத்தை இறக்கி வச்சுட்டு பானை இப்படி ஒன்று பார்த்தேன். இப்படி பார்த்தாக்கல அங்கே ஒரு கீரல் கிடக்கு, எள்ளு போல் வெளிச்சம் தெரியுது அதில். ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இவ்வளவு நல்ல தண்ணி, குடிக்கண்ணு விட்டு வச்ச தண்ணி ஒரு துள்ளியும் இல்லாமடி போச்சு. புரிஞ்சுதா? உன்கிட்ட இருக்கிற கீரல் கரெக்டாக மாற்றப்படணும். அது மாற்றப்படாட்டா நீ ஓட்டப்பானை விரும்பானையாக தான் இருப்ப. சோத்திரம். நீ எவ்வளவு ஜெபிச்சாலும் கடைசியில் ஓட்டப்பானையாக தான் இருப்ப, விரும்பானையாக தான் இருப்ப. ஒன்றில் ஒன்றுமே இருக்காது. சோத்திரம். ஆகையினாலே அல்லேலூயா. சோத்திரம். வந்த முதலாவது பேலன்ஸு திராசை தூர போடு. சோத்திரம். அல்லேலூயா. நீ அடுத்தவர்களை நெருக்காத. சோத்திரம். ஏன்னா ஆண்டவர் என்னை நிறுத்து பார்க்கிறவர். தெய்வனே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. சோத்திரம். நிறுத்திட்டு சொன்னார், அல்லேலூயா, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். அல்லேலூயா. நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். ஐயா, சோத்திரம். எப்படி இருக்கு? நீ தராசிலே நறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். எப்படி இருக்கும்? சோத்திரம். ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து ரிப்போர்ட்டு எதிராக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ரிப்போர்ட்டு எதிராக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் ஐயா? இங்கே ரிப்போர்ட் எப்படி வருது? எதிராக வருது. ரிப்போர்ட் உனக்கு எதிராக வருது. சோத்திரம். நீ நினைச்ச உனக்கு நல்ல ரிப்போர்ட் வரணும்னு. சோத்திரம். குமார் சௌரண்ட பையன் சோத்திரம் பைக்கில் போனாக்கில் ஒரு நாக்குறுக்கதை அடிச்சு. சோத்திரம். புரிஞ்சுதா? அது அவனுக்கு காலை ஒடி நாசமாக்கி போட்டு எப்படியும் அவனை ஆஸ்பத்திரியை கொண்டு போய் சரிப்படுத்தி எடுத்து வீட்டில் போட்டிருந்து நான் போய் பார்த்தேன். சோத்திரம். நான் கோபத்தில் அவனை போய் பார்த்து ஜெபிக்க போனேன். ஆனால் உள்ளுக்குள்ளே இவன்கிட்ட கோபம். சோத்திரம். பைக் எடுத்துட்டு சுத்தான். அவன் வெளிநாட்டில் போக வேண்டியவன், 4ஆம் தேதி அங்கே இருக்க வேண்டியவன். சோத்திரம். போய் இப்போ வண்டி கட்டிட்டு வந்து அங்கே இருக்கிறான். என்னடா செய்யன்னு நான் ஜெபிக்கிறக்கும்போது ஆவியானவர் வேற ஒரு காரியத்தை சொன்னார். சோத்திரம். நான் மனசில் நினச்சது ஒன்று, கர்த்தர் சொல்கிறது இன்னொன்று. அப்போ நான் சொன்னேன், சோத்திரம், இதுக்காக இப்படி ஜெபிக்கணும்னு சில காரியங்களை சொல்லிட்டு வந்தேன், ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். சோத்திரம். பையன் பார்த்தீங்களா, அவனுக்கு காலை வச்சுட்டு அங்கே இருக்க முடியுமா? இருக்க மாட்டான். அவன் வந்துட்டான். காலில் வச்சுட்டு நீ வந்துட்ட இல்லையில என்ன கேட்டேன். இல்லை டாக்டர் நடக்கத்தான் சொல்லி இருக்கணும்.
என்ன எப்படின்னு சொல்லி அவன் சமாளிச்சிட்டான். சோத்திரன். இப்போ போய் பார்த்தா டாக்டர் இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு வந்து வித்தியாசமாக வந்தது. ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ ரிப்போர்ட் வந்து எப்படி வருதம்மா? ரிப்போர்ட் எப்படி வருது? ரிப்போர்ட் எப்படி வருது? நீ தராசில் நறுக்கப்பட்டு குறையாக காணப்படுகிறா. ரிப்போர்ட் எப்படி வருது? சோத்திரன். அல்லேலூயா. சோத்திரன். ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தை இப்படி அழைக்கிறதுக்கு ஒரு காரியம் அங்கே உண்டு. சோத்திரன். என்ன செய்ய? சாத்தான் போட்டு விளையாடுகிறான். அல்லேலூயா. சோத்திரன். அப்படி என் உள்ளத்தில் அந்த இது வருது. சோத்திரன். தேவனுடைய பிள்ளையே, சோத்திரன், உன்னை இருதயத்தை நீ திறந்து பார்க்கணும். சோத்திரன். உன்னை இருதயத்தில் அன்பு இருக்கா? உன்னை இருதயத்தில் திராசு இருக்கான்னு? உன்னை அன்பு இருதயத்தில் எப்போ பார்த்தாலும் குத்துகிற வார்த்தை இருக்கா? கத்தி கொண்டு தான் நீ நடக்குதியா? சோத்திரன். கத்தி கொண்டு தான் நீ நடக்குதியா? அல்லேலூயா. சோத்திரன். அவர் நகரத்தை பார்த்து அதுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். புரியுதா? நீ அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். நீ ஒரு துள்ளி கண்ணீர் ஒரு ஆளுக்கு வேண்டி ஜெபிச்சியா? யாருக்கு வேண்டி ஜெபித்த? நினைச்சு பாரு. சோத்திரன். அல்லேலூயா. சோத்திரன். கெத்செமனேலிருந்து கதர்னவருடைய பந்தியில் அக்கண்ணி பங்கெடுக்க போகிற. கெத்செமனேலிருந்து கதர்னவருடைய பந்தியில் அக்கண்ணி பங்கெடுக்க போகிற. சோத்திரன். நம்மை மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திரன். ஆண்டவரே, நான் சரியில்லை. அந்த 1 கொரிந்தியரில் கொரிந்து சபையில் போல தான் நான் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு இல்லை. நீ மனுஷர் பாஷை பேசுகிறேன், நான் தூதர் பாஷை எல்லாம் பேசுகிறேன், சரிதான். நான் கூட்டத்துக்கு போகிறேன், எல்லாம் சரிதான். என்னிடத்தில் அன்பு இல்லை. ஒத்துக்கொள்ளணும். நான் சரியில்லைன்னு உன்னை பிடிச்சி சிக் பண்ணுறணும். ஆண்டவரே, என்னை மாற்றும். சோத்திரன். பிதாவே, இவர்களுக்கு மன்னி என்று கதர்னீர். எனக்கு அந்த நிலைமை இல்லை. என்னிடத்தில் என்னை மாற்றும். அல்லேலூயா. 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 சோத்திரன். அந்த பந்தியில் அக்கண்ணி பங்கெடுக்க போகிற. சோத்திரன். திராசை தூக்கி தூர எடுத்துறே. அல்லேலூயா. அடுத்தவர்களை குறை சொல்லுகிறது எல்லாம் மாற்று. வைராக்கியம் வச்சுட்டு இருக்கிற, கத்தி வச்சுட்டு இருக்கிற ஒன்று இதெல்லாம் தூக்கி மாற்று. என்ன தான் நீ பிழைப்ப. சோத்திரன். என்ன தான் நீ பிழைப்ப. இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி வெளியெடுத்து தள்ள வேண்டிய எல்லாம் வெளியெடுத்து தள்ளு. அல்லேலூயா. வெளியெடுத்து தள்ள வேண்டியதெல்லாம் வெளியெடுத்து தள்ளு. சோத்திரன். அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வெளியே தள்ளு. சோத்திரன். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது எனக்குள்ளே இருக்கை. இதெல்லாம் மாற்றும். உனக்கு வைராக்கியம், கோபம், விரோதம், பகை, இந்த பழைய சரக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கு. இது வச்சுட்டாக்க நம்ம பந்திக்கு வந்திருக்கிறோம். வெள்ளையை போட்டு மறைச்சாச்சு. நம்ம வெள்ளையை மூடியாச்சு. வெள்ளையை போட்டு மூடியாச்சு. நான் வெள்ளையாக இருக்கேன். சோத்திரன். அல்லேலூயா. 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 நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அதாக சோத்திரன். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அல்லேலூயா. நீ உன்னையே நிதானித்தறியன்னு அறியலைன்னா ஒரு நாள் நீ நியாயத்தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் உனக்கு.
அங்கே இல்லை, இங்கேயே வர்றோம், இங்கேயே வர்றோம். சோத்திரம். அங்கே ரெண்டாவது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக நான் மாறாதபடிக்கு நீ மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். சகல விதமான கசப்பும் எபேசு சபைக்கு எழுதுகிறார், உங்களை விட்டு நீங்கள் கடவுது. சோத்திரம். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.